வணக்கம். நீங்கள் ஒரு டிஎம்கே ஆதரவாளராக இருந்தால் இந்த வீடியோ பார்க்க வேணாம். கருணாநிதி கைது செய்யப்பட்ட போது எனக்கு வயது கிட்டத்தட்ட ஒரு 13 அல்லது 14 இருக்கும். நான் என்னுடைய வகுப்பு ஆசிரியர்கிட்ட போய் இது சம்பந்தமா பேசுறேன். இந்த கைதுக்கு பின்னாலே என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது, அந்த கைது சாதாரணமாக இடம்பெற்றது ஒன்றல்ல, தொடர்ச்சியான பல நிகழ்வுகளினுடைய இன்னும் ஒரு தொடக்க புள்ளியாகத்தான் அதை பார்க்க வேண்டும் என்று அவர் சொல்றார். பல்வேறு விஷயங்களை எனக்குள்ள கேள்விகளாக எழுப்பியிருந்தது. அந்த கைது சம்பந்தமான நியாயப்படுத்தல் எதையும் ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையிலே என்னுடைய அந்த நேரத்து புத்தி இருக்கல. கிட்டத்தட்ட 20 வருடம் இலங்கையினுடைய தொலைக்காட்சிகளில பணியாற்றிய, வானொலிகளிலே பணியாற்றிய அனுபவத்தோடும் கனடாவிலும் வானொலிகளில் பணியாற்றக்கூடிய அனுபவம் கிடைத்திருக்கிறது. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இப்போது இருக்கிற அரசியல் சூழ்நிலைகளை பொறுத்தவரையிலே இப்போது இருக்கிற கட்டமைப்போடு ஒருபோதும் திமுக இனிமேல் ஆட்சி கட்டிலுக்கு வராது. நான் சொல்வதை மீண்டும் ஒரு முறை தெளிவா சொல்கிறேன். இப்போது இருக்கிற அரசியல் சூழ்நிலை தொடர்ந்து நீடித்தால், திமுக இதே கட்டமைப்போடு இருந்தால் ஒருபோதும் இனி அது ஆட்சிக்கு வராது. அடுத்த 10 அல்லது 15 வருடங்கள் திமுகவால் ஆட்சிக்கு வர முடியாமல் போனால், எந்த குறிப்பிட்ட அளவு மாற்றங்களை ஏற்படுத்தி கட்சியில பல விஷயங்களை கொண்டு வந்து செய்து மாற்றங்களை ஏற்படுத்தியும் ஆட்சிக்கு அடுத்த 15 வருடங்களுக்கு பிறகும் வர முடியாமல் போனால், இந்த 15 வருடங்களுக்குள், அதற்கு பிறகு திமுக என்ற ஒரு கட்சி ஆட்சிக்கு வராது. அது வேற ஒரு கூட்டணியாக வரலாமே ஒழிய, இப்பயும் கூட்டணியை தான் வந்திருக்காங்க கனகாலமா, ஆனால் திமுகவை முன்னிறுத்திய கூட்டணியாக அது வரவே முடியாது என்பது என்னுடைய அரசியல் அல்லது என்னுடைய ஊடக அனுபவத்தை வைத்துக் கொண்டு சொல்கிறேன். நான் இதை ஒரு நெல்சன் சேவியராவோ அல்லது ஜேம்ஸ் வசந்தனாகவோ சொல்லவில்லை. என்றா அதுகள் அடிமைகள், சரியா? இது கொஞ்சம் அனுபவத்தின் ஊடாகவும் பல விஷயங்களை ஊடகங்களின் வாயிலாக மிக நீண்ட காலமாக அவதானித்து வருகின்ற வகையிலும் சொல்கிறேன். ஏனென்றால், தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களினுடைய இந்த கொள்கையில் அவர் இறுக்கமாக இருந்தால், ஊழல் சம்பந்தமான கொள்கையில் இறுக்கமாக இருந்தால், மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வந்தால், அது தமிழக மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய விழிப்புணர்வை கொண்டு வரும். அவர் மீது அபிமானத்தை கொண்டு வரும், அவருக்கு பாசத்தை கொண்டு வரும், இவர் தான் நல்ல முதல்வர் அப்படின்லாம் நான் சொல்ல வரையில. தமிழக மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரும். அதாவது, அரசியல் என்பது இவ்வளவு காலமும் இந்த திராவிட கட்சிகள் காட்டிய ஒன்று அல்ல, அரசியல் என்பது வேறு ஒன்று என்ற ஒரு மனநிலையை தமிழக மக்கள் மத்தியில் அது கொண்டு வந்து சேர்க்கும். அது இனி வருகின்ற அரசியல் கட்சிகள் எப்படி நடக்க வேண்டும் என்கிற ஒரு அமைப்பை செட் பண்ணும். அதை மிக இலகுவாக திமுகவால் உள்வாங்க முடியாது. ஏண்டா, ஏற்கனவே லஞ்சத்திலும் அநாகரிகத்திலும் ஊன்றி திளைத்திருக்கின்ற ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பை மாற்றுவதென்பது அத்தனை இலகுவான காரியம் அல்ல. இவர்கள் புதியவர்களாக இருந்தாலும் இவர்களை மாற்றலாம். அங்க இருக்கிற புதியவர்கள் லஞ்சம் வாங்க நினைத்தாலும், தாவைக்காவில் இருக்கின்ற புதியவர்கள் லஞ்சம் வாங்க நினைத்தாலும் அவர்களுக்கு தெரியும், கைது செய்யப்படுவோம் அல்லது தான் யார் மூலமாக ஆட்சிக்கு வந்திருக்கிறேன் என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். எனவே அவர்கள் அது போன்ற ஒரு முயற்சியிலே இப்போது ஈடுபட மாட்டார்கள். அவர்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அல்லது 2வது காலத்திலோ அல்லது 3வது பதவி காலத்திலோ அவர்கள் அப்படி ஒன்று செய்ய போனால், அது அவர்களுடைய சுயத்தை அவர்கள் மிக இறுக்கமாக கட்டி எழுப்பி, நான் இந்த பகுதிக்கு நான் தான் எம்எல்ஏ என்று காட்டின பிறகுதான் செய்யலாமே ஒழிய, தொடர்ந்தும் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய பிரபல்யத்தால் ஆட்சிக்கு வந்து கொண்டே இருந்தால் அவர்கள் அதை செய்ய முடியாது. எனவே இந்த ஆட்சி என்னை பொறுத்தவரையிலே அடுத்த 3 ஆட்சி காலம், அதாவது 15 வருடங்களுக்காவது மிக திடமாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை என்று நான் நம்புகிறேன். என்றால், ஒரு அரசியல் விழிப்புணர்வு ஒன்று தமிழக மக்கள் மத்தியிலே வந்திருக்கிறது. அரசு இப்படித்தான் இருக்க வேண்டும், அரசியல் இப்படித்தான் இருக்க வேண்டும், எல்லாம் வெளிப்படையாக இருக்க வேண்டும், லஞ்சம் இருக்கக்கூடாது என்று. இதே முனைப்போடு தமிழக வெற்றிக் கழகம்
நலத்திட்டங்களை கொண்டு சென்றால், உதாரணமா ஆன்லைன்ல சில விஷயங்களை செய்கிறது, நேரடியாக சந்திக்க முடியாத ஒரு அமைப்பை கொண்டு வந்து அப்போதானே லஞ்சத்துக்கான இடம் இருக்கும். இப்படியெல்லாம் செய்து அது சரியாக கண்காணிக்கப்பட்டு மக்களுக்கு சரியாக போய் சேர்கிறது என்ற ஒரு அமைப்பு வந்தால், இப்ப இதுல 50 வயசுல 60 வயசுல இருக்கிறவங்க லஞ்சத்துல ஊறி திளைச்ச அரசியல் மற்றும் அரசு ஊழியர்கள் எல்லாம் ரிட்டையர்ட் ஆயிருவாங்க. வரப்போற இளம் ரத்தம் வந்து சரியான ஒரு பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு அமைப்போடு வரும். குறிப்பிட்ட காலத்துக்குள் லஞ்சம் இல்லாத ஒரு நாட்டில் அரசாங்க ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு ஏற்படும். அப்ப லஞ்சத்துக்கு இடம் இருக்காது என்று நான் நம்புறேன். அதிகமான காலம், அது பொதுவாக அதிகமான பெர்சன்டேஜ் அதுக்கான தேவைகள் இருக்காது. எப்படியோ ஏதோ ஒரு வகையில சில சில கையூட்டல்கள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கும். அப்ப பொதுவாக இது ஒழிக்கப்பட்டால் அது ஒரு வித்தியாசமான, முற்றிலும் மாறுபட்ட ஒரு மனநிலையை தமிழக வாக்காளர்கள் மத்தியிலே கொண்டு வந்து சேர்க்கும். எனவே அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் அதுல பெரிதும் பாதிக்கப்பட போறது டிஎம்கே தான். என்றால் அதிமுக என்ற ஒரு கட்சி இப்போது பலமிழந்திருக்கிறது. டிஎம்கே தான் பலமான கட்சி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது. அதுக்குள்ள இருக்கிற இந்த கொள்ளையடித்த கும்பல் எல்லாம் அப்படியே தொடர்ந்து இதையே செய்து கொண்டிருக்கலாம் என்று நம்பிக்கொண்டிருந்த போது, உதாரணத்துக்கு இந்த பரந்தூர் விமான நிலையம், இப்ப என்னை பொறுத்தவரையிலே தாவேக்கா என்ன செய்கிறது என்று சொன்னால், டிஎம்கே பொருளாதார நிலைகள் மீது அடி எடுத்து கொடுக்குது. ஏற்கனவே ஏடிஎம்கே இல்ல, இப்ப டிஎம்கே நீ பணத்தை வச்சுத்தானே இதெல்லாம் செய்ய போறா என்று யோசிச்சு எங்கெங்கெல்லாம் அவங்க பணத்தை போட்டு வச்சிருக்காங்களோ, எங்கெங்கெல்லாம் கருப்பு பணங்கள் முதலிடப்பட்டிருக்கிறதோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் அடி விழுது, அங்கெல்லாம் செக் வைக்கப்படுகிறது. எனவே இந்த பணத்தை வச்சு விளையாடலாம் என்ற விஷயமும் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இல்லாம போயிடும். ஊடகங்கள் என்பது சன் டிவியை வச்சு கோடிக்கணக்கில் விளம்பரத்தை எடுத்து அப்படி செய்யலாம்ன்றது இப்போதைக்கு நான் நினைக்கல. சன் டிவிக்கு திருப்பி விளம்பரங்கள் போக முடியும் என்றா, முதலாவது தாவேக்கா சன் டிவியை அல்லது அதுக்கு விளம்பரம் கொடுக்கின்ற விளம்பரதாரர்களை கட்டுப்படுத்தவில்லை என்றாலும் யூடியூப் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விட்டது. இது போன்ற விளம்பர நிறுவனங்கள் இப்ப தேவையில்லை. யூடியூப்ல சாதாரண விஷயங்களை நாங்கள் ஒரு குறிப்பிட்ட குறைந்த அளவு விளம்பர செலவிலேயே நிறைய செய்யலாம் என்ற ஒரு நிலைமை வந்துவிட்டது. அது இன்னும் 15 வருடங்களுக்குள் மாறும். அப்படி நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். இதையெல்லாம் சரியாக கணித்து அதற்கேற்றாற் போல காய் நகர்த்துகளிலே செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையிலே இப்போது டிவிக்கே இருக்கிறது. ஏனண்டா டிவிக்கே ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க இன்ஸ்டாகிராமால தான் வந்தாங்க, அவங்க ரீல்ஸால தான் வந்தாங்க, அவங்க பேஸ்புக்கால தான் வந்தாங்க டிஎம்கே சொல்லி கொண்டிருந்தது. என்ன பைத்தியக்காரத்தனம், இந்த இன்ஸ்டாகிராம், இந்த ரீல்ஸ், இந்த பேஸ்புக், இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எல்லாருக்குமே பொது வழியில இருந்தது. நீ அதை பாவிச்சு வந்திருக்கலாம். உனக்கு மூளை இல்ல, நீ இன்னும் கல்யாண வீட்டுல போய் கதறதான் பார்த்து கொண்டிருக்க. எனவே இந்த மாற்றங்களை உள்வாங்கி நீங்கள் செய்யப்படாவிட்டால் டிஎம்கே இனிமேல் ஆட்சி கட்டிலுக்கு வராது. என்னுடைய அனுபவத்தை வைத்து நான் சொல்கிறேன். ஏனென்றா என்னுடைய சுத்தி இருக்கிற எல்லா நண்பர்களும் எல்லா அரசியல் விஷயங்களை நீண்ட காலமாக பேசிக் கொண்டிருந்தவர்களும் சொன்னார்கள் டிஎம்கே மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று. நான் இறுதியாகவும் உறுதியாகவும் சொன்னேன், கண்டிப்பாக தாவேக்கா ஆட்சிக்கு வரும் என்று. அதை வைத்து சொல்கிறேன், டிஎம்கே இப்படியே போனால் இனிமேல் ஒருபோதும் அவர்கள் ஆட்சிக்கு வர முடியாது என்பது 100% உண்மை. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது என்று.